பிரபல மெக்சிகன் திரைப்பட இயக்குனர் அலெஹாண்ட்ரோ கோன்சாலஸ் கூறுவார், ஒரு திரைப்படத்தை உருவாக்குவது எளிது, ஒரு நல்ல படத்தை எடுப்பது என்பது ஒரு போர், அட்டகாசமான படத்தை எடுப்பது என்பது மிராக்கிள் என்று. இந்தியாவில் மொழியை அடிப்படையாக கொண்டு பல உட்டுகள் இருக்கின்றன. அதில் 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி வசூலை அள்ளும் போட்டியில் முன்னணியில் பாலிவுட், டோலிவுட், கோலிவுட் முன்னணியில் இருக்கின்றன. சினிமாவின் வெற்றியை பல்வேறு காரணிகள் தீர்மானிக்கின்றன. சில படங்களின் கதை சுமாராக இருக்கும், ஆனால் படமோ பிரம்மாண்டமாக இருக்கும். சில படங்கள் கதை நன்றாக இருக்கும், ஆனால் பட்ஜெட் குறைவாக இருக்கும். இல்லை, முன்னணி நடிகர் இருப்பார், அவருக்கென்று குறைந்தபட்ச வசூல் என்று உருவாகும். கதை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அந்த முன்னணி நடிகர் திரையில் தோன்றினாலே சில 100 கோடிகள் வசூலை அள்ளும். ஆனால் பெரிய பட்ஜெட் கிடையாது, முன்னணி நடிகரும் தேவையில்லை, காமெடியனை கொடுத்தால் கூட ஹீரோவாக்கி சக்சஸ்ஃபுல் படத்தை கொடுக்கும் திறமை சில இயக்குனர்களுக்கே வாய்க்கும். சில இயக்குனர்கள் முதல் படம் மூலம் பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்துவிட்டு காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் எடுத்த படம் எல்லாம் வெற்றி, வசூல் ரீதியாக மட்டுமல்லாமல் விமர்சன ரீதியாகவும் வெற்றியை கொடுக்க முடியும் என்றால் தமிழ் சினிமாவில் பெரிய வஸ்தாதுவாக வலம் வரும் வெற்றிமாறனால் மட்டும்தான் முடியும். நாம் ஒரு படம் பண்ணலாமா சார் என்று கேட்க பல முன்னணி நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் காத்திருக்கும் ஒரு நபர், மேலே சொன்ன அத்தனை பில்டப்புகளுக்கும் ஒர்த்தான ஒரு இயக்குனர். ஏனென்றால் அவரது டிராக் ரெக்கார்ட் அப்படி. பெயரிலேயே வெற்றி இருக்கிறதாலோ என்னவோ, எடுத்த எல்லா படமும் வெற்றி. வெற்றிமாறனை திரைப்படத்தை வைத்து மட்டுமல்ல, அவரது குடும்பத்தை வைத்தும் கூட அறிமுகப்படுத்தலாம். 1975ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி சித்திரவேல் மேகலா தம்பதியருக்கு பிறந்தவர்தான் இந்த வெற்றிமாறன். வந்தனா என்ற ஒரு சகோதரியும் இருக்கிறார் இவருக்கு. மேகலா பிரபல நாவலாசிரியர். இவர் 62 நாவல்கள், 32 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். தந்தை சித்திரவேல் ஒரு வெண்ணெறி மருத்துவர். வெற்றிமாறன் பிரபல நாவலாசிரியரின் மகன் மட்டுமல்ல, பிரபல அரசியல்வாதியின் பேரனும் கூட. பெரியார், பேரறிஞர் அண்ணாவுடன் நெருக்கமாக இருந்தவரும் கடலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவருமான இரா இளவழுதியின் பேரன்தான் இந்த வெற்றிமாறன். வெற்றிமாறன் பிறந்தது என்னவோ கடலூரில் தான், ஆனால் வளர்ந்தது எல்லாம் வேலூரிலும் ராணிப்பேட்டையிலும் தான். அந்த ஊரில் தான் வெற்றிமாறனின் அம்மா ஒரு பள்ளியை நடத்தி கொண்டிருந்தாராம். வெற்றிமாறனுக்கு படிப்பு ஒருபுறம் இருந்தாலும் திரைப்படங்கள் மீது அதீத நாட்டம் இருந்திருக்கிறது. பள்ளிக்கு போகாமல் கட்டடித்து விட்டு படம் பார்ப்பாராம். அதுவும் ஒரு முறை மட்டுமல்ல, பார்த்த படத்தையே 2-3 முறைகள் போய் திரும்பி திரும்பி பார்ப்பாராம். தியேட்டருக்கு போய்விட்டு வந்து அந்த கதையை தன் நண்பர்களுக்கு சொல்லுவாராம். கதையை கேட்டு தியேட்டருக்கு போன வெற்றியின் நண்பர்கள் கடுப்பாகி வந்திருக்கிறார்களாம். மொக்க படத்தை கூட சுவாரஸ்யமாக விவரிக்கும் திறமை வெற்றிமாறனுக்கு அப்போதே இருந்திருக்கிறது. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிப்புக்கு சென்னையில் பிரபலமாக இருக்கும் லயோலாவுக்கு வந்துவிட்டார் வெற்றி. இளங்கலை ஆங்கிலம் ஒழுங்காக படித்தவர் முதுகலையில் தள்ளாடத் தொடங்கிவிட்டார். காரணம் சினிமா. வெற்றிமாறனின் சினிமா ஆர்வத்தை பார்த்த பேராசிரியர் ராஜநாயகம் வெற்றிமாறனை அசிஸ்டண்டாக சேர்த்துக் கொள்ளும்படி பிரபல இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் ரெக்கமெண்ட் செய்திருக்கிறார். பாலு மகேந்திரா அப்போது லயோலா கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர். சினிமாவா படிப்பா என்ற நிலை வந்தபோது படிப்பை விட்டு சினிமாவை கையில் எடுத்துக் கொண்டார். 2000களில் வெளியான கதை நேரம் சீரியல், என் இனிய பொன்னிலாவே, ஜூலி கணபதி, அது ஒரு கனாக்காலம் ஆகிய படங்களில் பாலு மகேந்திராவிடம் அசிஸ்டண்டாக வேலை பார்த்திருக்கிறார் வெற்றி. பாலு மகேந்திராவுடனான உறவு ஒரு தந்தை மகன் உறவை போல இருந்திருக்கிறது. பாலு மகேந்திரா வெற்றிமாறனை வெட்டி என்று தான் அழைப்பாராம். கல்லூரியில் படித்த போது ஆர்த்தி என்ற பெண்ணை காதலித்திருக்கிறார் வெற்றிமாறன். திருமணத்திற்கு ஆர்த்தியின் வீட்டில் சம்மதிக்காத போது எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எந்த பெண்களிடமும் 2 நிமிடத்திற்கு மேல் பேசி பார்த்தது இல்லை. எங்கே தேடினாலும் இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டான் என்று வெற்றிமாறனுக்காக பேசி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருக்கிறார் பாலு மகேந்திரா. காதல் வைரஸ் படத்தில் கதிரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி இருக்கிறார் வெற்றி. கதை சொல்லும் போது ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் என்று ஆரம்பிப்பார்களே, அதுபோல கதை எழுத தொடங்கும் போதே ஒரு ஊர்ல தனுஷ்னு ஒருத்தர் இருந்தாராம் என்றேதான் கதை எழுதுவார் போல வெற்றிமாறன். அந்த அளவுக்கு தனுஷ் மீது வெற்றிமாறனுக்கு அவ்வளவு பிரியம். அதற்கு பின்னாலும் பல காரணங்கள் இருந்திருக்கின்றன. 2002இல் துள்ளுவதோ இளமையில் அறிமுகமான தனுஷ் திருடா திருடி, காதல் கொண்டேன் உள்ளிட்ட வெற்றி படங்கள் மூலம் கொஞ்சம் வளர தொடங்கி இருந்தார். 2005இல் பாலு மகேந்திராவின் அது ஒரு கனாக்காலம் படம் உருவான போது தனுஷுடன் நல்ல நட்பை வளர்த்து கொண்டார் வெற்றி. படம் எடுத்தால் அது தனுஷை வைத்துதான் என்று அவருக்காக பல கதைகளை எழுதியிருக்கிறார். ஆனால் வெற்றியை நம்பி படத்தை தயாரிக்க யாருமே முன்வரவில்லை. இப்போது நிலைமையே வேறு. வெற்றியிடம் எவ்வளவு பட்ஜெட் என்று கேட்காமலேயே படத்தில் கமிட்டாக முன்னணி தயாரிப்பாளர்களை காத்து கிடக்கின்றனர் என்பது தனிக்கதை. 2006இல் வெளியான திருவிளையாடல் ஆரம்பம் ஹிட்டானதை அடுத்து தனுஷின் கால் ஷீட் இருக்கிறது என்று சொல்லி தயாரிப்பாளர் எஸ் கதிரேசனிடம் கதை சொல்லி இருக்கிறார் வெற்றிமாறன். முதலில் சொன்னது தேசிய நெடுஞ்சாலை 47 கதையை. அது பிடிக்காததால் பொல்லாதவன் கதைக்கு ஓகே சொல்லி இருக்கிறார் கதிரேசன். வெற்றியின் கதை ஏதாவது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும் அல்லது நாவலை தழுவி எடுக்கப்பட்டிருக்கும். பொல்லாதவன் கதை
பாதி உண்மை சம்பவம். ஆண்ட்ரூ என்பவரின் பைக் காணாமல் போக அதை எப்படி கண்டுபிடித்தார் என்ற நிகழ்வை வைத்து உருவானதுதான் பொல்லாதவன் திரைப்படம். எத்தனையோ பேர் பல பைக்குகளை ஸ்பான்சர் செய்ய தயாராக இருந்தும் பிடிவாதமாக பல்சர் பைக்கை வைத்துத்தான் எடுப்பேன் என்று அந்த படத்தை எடுத்திருக்கிறார் வெற்றி. 2007 நவம்பரில் வெளியான இந்த படம் முதலில் சுணக்கமாக போனாலும் பின்னர் பீத்துக் கொண்டு ஓடியது. தனுஷின் பக்கத்து வீட்டு பையன் டைப் கேரக்டர் வெற்றிமாறனின் அட்டகாசமான மேக்கிங் என்று இளைஞர்களுக்கு பக்காவாக பிடித்து போனது. அந்த சமயத்தில் பல்சர் பைக் விற்பனை பட்டையை கிளப்பியதற்கு இந்த படமும் ஒரு காரணமாக அமைந்தது. தனுஷ் மீது வெற்றி வைத்த நம்பிக்கையும் வெற்றி மீது தனுஷ் வைத்த நம்பிக்கையும் வீண் போகவில்லை. தன் கதைக்கு உயிர் கொடுக்க தனுஷால் தான் முடியும் என்று வெற்றி நம்பியதால் தான் பொல்லாதவனுக்கு பிறகு ஆடுகளம், வடசென்னை, அசுரன் என்று தனுஷை வைத்து எடுத்திருக்கிறார் வெற்றிமாறன். 2007 முதல் 2024 வரை 17 ஆண்டுகளில் 8 படங்களை மட்டுமே இயக்கி இருக்கிறார். அதில் 4 தனுஷ் தான் ஹீரோ. 2007க்கு பிறகு 2011 தான் அடுத்த படமே ரிலீஸ் ஆனது. சேவல் சண்டையை மையமாக வைத்து அதை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை வைத்து உருவானதுதான் ஆடுகளம் திரைப்படம். சிறுவயதில் தான் பார்த்த சேவல் சண்டையை தான் படமாக்கி இருந்தார் வெற்றி. இந்த படமும் பிளாக் பஸ்டர் வெற்றி. அது மட்டுமில்லை, 6 தேசிய விருதுகள் உட்பட பல்வேறு விருதுகளையும் வாங்கி குவித்தது ஆடுகளம். இந்த படத்தில் வேட்டைக்காரனாக பார்த்திபன் நடித்திருக்க வேண்டியது, அதே போல ஹீரோயினாக த்ரிஷா நடித்திருக்க வேண்டியது. ஆனால் படம் ஷூட்டிங் தொடங்க தாமதமானதால் த்ரிஷாவும் பார்த்திபனும் நடிக்க இயலவில்லை. தனுஷ் பார்த்திபன் நடிப்பில் சூதாடி என்ற படத்தை இயக்க முயன்று கொண்டிருந்தார் வெற்றி. ஆனால் தனுஷ் ஷமிதா படத்தில் நடிக்க போய்விட்டதால் அந்த படம் கிடப்பில் போடப்பட்டது. இந்த கேப்பில் எடுக்கப்பட்டதுதான் விசாரணை திரைப்படம். 2016 வெளியான இப்படம் சந்திரகுமார் என்பவரின் லாக்அப் என்ற நாவலை தழுவி எடுக்கப்பட்டது. பாடல் கிடையாது, காதல் கிடையாது, காமெடி கிடையாது. வழக்கமான தமிழ் சினிமாவின் நடைமுறைகளை உடைத்து எடுக்கப்பட்ட இப்படம் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவிலும் அதிர வைத்தது. எளியவர்கள் மீதான அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறையை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது இத்திரைப்படம். 3 தேசிய விருதுகள், ஆஸ்கர் விருதுகளுக்கு பரிந்துரை என்று இப்படம் உலக அளவில் கவனத்தை ஈர்த்தது. இப்படத்தின் பட்ஜெட் வெறும் 1 கோடி ரூபாய் மட்டுமே. பல புதுமுக நடிகர்கள். ஆனாலும் படம் ஏற்படுத்திய தாக்கத்தின் மதிப்பு மிக அதிகம். இதற்கடுத்து 2 ஆண்டுகள் கழித்து வடசென்னை திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்திற்கான பிளாட் 2003 உருவாக்கிவிட்டது. பொல்லாதவன் படத்திற்காக வடசென்னையில் வாழ்ந்த சில பிரபல ரவுடிகளை சந்திக்க நேர்ந்ததோடு உருவான கதை இது. 2009 கார்த்தியை வைத்து உருவாக்க முயற்சி செய்து பல்வேறு காரணங்களால் தள்ளி போக சிலம்பரசன், ராணா டகுபதி, அனுஷ்கா, சமந்தா உள்ளிட்டோர் நடிப்பார்கள் என்று பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகி கடைசியில் மீண்டும் தனுஷின் கைக்கே வந்து சேர்ந்தது. இப்படத்தின் அறிவிப்பு 2015 வெளியாகி 2016 படப்பிடிப்பு தொடங்கியது. 2018 வெளியான பக்கா கேங்ஸ்டர் படம் விமர்சன ரீதியாகவும் பாக்ஸ் ஆபீஸ் ரீதியாகவும் செம ஹிட். 2 வாரங்களில் 50 கோடி வசூலை அள்ளி தனுஷின் வேலையில்லா பட்டதாரி பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டை முறியடித்தது. இப்படம் பேசிய அரசியலும் கவனிக்க வைத்தது. கலைப்புலி தானு தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியானது அசுரன் படம். வெக்கை என்ற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட இப்படம் பேசிய அரசியல், ஒடுக்கப்பட்டவராக நடித்த தனுஷின் நடிப்பு, ஜிவியின் இசை என்று அடுத்த பிளாக் பஸ்டர் ஹிட். இப்படம் வடசென்னையின் வசூலை ஓவர்டேக் செய்தது. நம்ம கிட்ட இருந்து படிப்பை மட்டும் எடுக்கவே முடியாது சிதம்பரம். இப்படம் பேசிய அரசியல் கவனிக்க வைத்தது. வெற்றிமாறனின் கெரியரிலேயே மிக குறைவான காலகட்டத்தில் வெளியானது என்றால் அது வடசென்னையும் அசுரனும் தான். அதற்கடுத்து பாவக்கதைகள் என்ற ஆந்தாலஜி படத்தில் ஓர் இரவு என்ற பகுதியை இயக்கியிருப்பார் வெற்றி. இப்படத்திற்கு பிறகுதான் விடுதலை படம் வெளியானது. காமெடி நடிகராக வலம் வந்த பரோட்டா சூரியை ஹீரோவாக்கி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தார் வெற்றி. 2023 வெளியான இப்படம் 1987 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இப்படமும் செம ஹிட். இணையத்தில் பல நாள்கள் விவாதத்திற்கு உள்ளான திரைப்படமாக மாறியது. வெற்றிமாறனின் கதைகளை ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தால் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்து எழுவதை மையமாக கொண்டு தன் கதையை சொல்லி இருப்பார் வெற்றி. வெற்றிமாறன் நல்ல இயக்குனர் மட்டுமல்ல, நல்ல தயாரிப்பாளரும் கூட. தான் ஆரம்ப காலங்களில் தயாரிப்பாளர்கள் கிடைக்காமல் பட்ட கஷ்டத்தை நல்ல கதையுடன் இருக்கும் புது இயக்குனர்கள் யாரும் சந்தித்து விடக் கூடாது என்று 2011 கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி என்ற ஒன்றை தொடங்கி புது இயக்குனர்களை உருவாக்கி வருகிறார். இந்த பட்டறையில் உருவானவர்தான் காக்கா முட்டை மணிகண்டன், உதயம் NH4, மணிமாறன் உள்ளிட்ட பலர். இந்த மணிமாறன் வெற்றியின் பால்யகால நண்பரும் கூட. இப்போதும் கூடவே வைத்திருக்கிறார். வெற்றிமாறனின் வெற்றியை இசையை தவிர்த்துவிட்டு பேச முடியாது. பொல்லாதவன், ஆடுகளம், விசாரணை, அசுரன் ஆகிய படங்களில்
ஜி.வி. பிரகாஷ் இசையில் மிரட்டியிருப்பார். வடசென்னையில் சந்தோஷ் நாராயணன், விடுதலையில் இளையராஜா என்று படத்துடன் சேர்த்து இசையும் பெரும் வரவேற்பை பெறும். இயக்குனர்களாலேயே கொண்டாடப்படும் இயக்குனர்கள் வெகு சிலர்தான் இருக்கின்றார். அனுராக் காஷ்யப், கௌதம் மேனன் உள்ளிட்ட பிரபல இயக்குனர்கள் வெற்றிமாறனை கொண்டாடுகின்றனர். 17 ஆண்டுகளில் 8 படங்கள் மட்டுமே இயக்கியிருக்கிறார் வெற்றி. அத்தனையும் வேறு வேறு கதைகள், அத்தனையும் தரமான படைப்புகள். ஒரு படம் சமூகத்தில் தாக்கத்தை உருவாக்க காசு மட்டும் தேவையில்லை, கதை இருந்தாலே போதும் என்று வெற்றிமாறன் நிரூபித்திருக்கிறார்.